நான் கேட்கிறேன், எந்த அறிவிப்பாகட்டும், அது மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்யலாம் என்பதாகட்டும், அதற்கு ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா? வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை எப்படி இனம் கண்டார்கள்? இது ஒரு 1000 ரூபாய் கொடுப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அரசாங்கத்தின் நிதியிலிருந்து அது உரியவர்களை, தகுதியானவர்களை சென்றடைய வேண்டும். அதுதான் ஒரு திட்டத்தினுடைய வெற்றியாக இருக்க முடியும். நீங்கள் மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குற திட்டமோ சைக்கிள் கொடுக்குற திட்டமோ குறை சொல்ல முடியாது. 2 நேரம் நடந்து போகிறார்கள். அதிமுக ஆட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் செருப்பு கொடுத்தார். செருப்பு இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னு. அதே போல் அம்மா அவர்கள் கம்ப்யூட்டர் கொடுத்தார்கள் என்னால் அந்த கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு வீட்டிலே வசதி கிடையாது. அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், தனியார் அந்த வித்யோதயா, அதே போல் கேந்திரிய வித்யாலயா, அந்த மாதிரி பள்ளிகளில் பத்மா சேஷாத்ரியான பள்ளிகளில் மாணவிகள் ஐபேடு, லேப்டாப் எல்லாம் வீட்டில் போய் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க, பாடம் பார்க்கிறார்கள். அந்த வசதி இந்த மாணவிகளுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் அரசாங்க பள்ளியில் படிப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம்.